அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மில் பலரும் சிந்திப்பதுண்டு, நம்முடைய கடந்த கால பாவங்களை மாற்ற முடியாதா என்று. ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவினால் நம்முடைய கடந்த கால பாவங்களை மாற்ற முடியும், நம்முடைய எதிர்கால விதியை மாற்ற முடியும் என்றிருந்தால் ஆம், அதற்குரிய இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த லைலத்துல் கத்ரை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. அதாவது சுமார் 83 வருடங்களை விட இந்த இரவு சிறந்தது என்று கூறுகிறான். ஒருவர் இந்த இரவில் வணங்கினால் அவர் 83 வருடங்கள் வணங்கியதற்கு நன்மை அல்லாஹ் தருவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானா வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஒருவர் ஈமான் கொண்டு நன்மை எதிர்பார்த்த வண்ணமாக இந்த லைலத்துல் கத்ர் இரவில் வணங்குகிறார்களோ அவருடைய முன்சீர் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை கடைசி 10 ஒற்றைப்படையில் தேடிக்கொள்ளுங்கள் சொன்னாலும் பெரும்பான்மையான உலமாக்கள் அதை 27 இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிரின் தலைவர் என்று போற்றப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் அது 27 இருப்பது வாய்ப்பு இருக்குது என்று கூறுகிறார்கள். அதனால் தான் நாம் 27 இரவுக்கு முன்னுரிமை தருகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நாயகமே, நான் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொண்டால் நான் என்ன செய்வது என்று கேட்ட பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிப்பவன், நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஆகவே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று அல்லாஹ் துஆவை கேளு ஆயிஷாவே என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். எனவே இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் நீங்கள் உங்கள் இரவை மொபைலிலும் தூக்கல் வீணாக்குவீர்களா அல்லது தொழுகையில் அல்லாஹ் பக்கம் நெருங்கி உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தருவீர்களா? சிந்தியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.